வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி ஆன்சர் செக் பண்ணுற நீங்கள் இதில் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இது ஏ வரிசையில் இருக்கிற வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேள்வி எந்த வகுப்பில் எந்த பேஜில் இருக்குன்னு கூட நான் காட்டிடுறேன். நீங்கள் அந்த வகுப்பில் அந்த டாப்பிக்கை கூட சொல்லிட்டேன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? ஏன்னா ஓவரால் கொஷின்ஸ் எல்லாமே அப்படியே புக்கில் இந்த லைனை தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. 1-2 கேள்வி தான் வந்து ஓவராலாக செக் பண்ணுற மாதிரி ஒரு பொதுவான கருத்தை சொல்லி கேட்பாங்களா, அது ஒரு 2-3 கேள்வி தான் அப்படி கேட்டிருக்காங்க. பாக்கி எல்லாமே எந்த லெசனு எந்த பேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி படிச்சிங்க அப்படின்னா அடுத்த டெட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இந்தந்த இதெல்லாம் கூட கேட்பாங்களா, இதெல்லாம் கூட படிக்கணுமா, அது என்னது நுழையும் முன்லேருந்தே 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 5th 5th பார்த்தீங்கன்னா 10 கொஷின். நான் சொன்ன மாதிரி தான் 10 கேள்வி 4th 5th கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் அந்த மாதிரி 7 கேள்வியோ என்னவோ கேட்டிருக்காங்க. இவிஎஸ்சில் தான் ஒரு கேள்வி கூட கேட்காம விட்டாங்க. இவிஎஸ்சில் ஒரு 10 கொஷின் கேட்டிருந்தா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்படி கேட்டாங்க, என்ன பண்ணுறது. சரி, நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று என்ன அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னாலே அது குறிப்பு வினைமுற்று தான். 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 60 இருக்குது. வினைமுற்று அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் வர்றது தான் வந்து குறிப்பு வினைமுற்று. பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையன் எக்ஸாம்பிள் கொடுத்து கூட கேட்டிருந்துருக்கலாம். குறிப்பு வினைமுற்று கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி மோனோலிங்குவல். 1 to 8th வரைக்கும் ஏகப்பட்ட கலைச்சொற்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. இது 10th வருது. வவ்வல், கான்சனண்ட்டு, ஹோமோகிராஃபு, மோனோலிங்குவல். கான்வர்சேஷனும் டிஸ்கஷனும் தான் அடிக்கடி குரூப் 2ல் கேட்பாங்க. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். கூற்று காரணம். இது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நுழையும் முன் திருக்குறளுக்கு மேலே வந்து ஹெட்டிங் போடுவாங்க இல்லையா, இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அதில் இருக்கிறது. திருக்குறள் வந்து நீதி நூல் மட்டுமன்று எக்காலத்துக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்கள் அதில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொஷின் பேப்பரில் அது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று சரி காரணம் தவறு, கூற்று சரி காரணம் தவறுன்னு வரும். இதில் இருக்கிற அதே லைனை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று சரி காரணம் தவறு. அடுத்து 34வது கேள்வி பாருங்கள். வாடா ராசா வாடா கண்ணா என்றது தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. மகளை வந்து கண்ணான்னு சொல்கிறதுனால பால் வலுவமைதி. இதுவும் 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸாக்ட் அதே வேர்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது என்னன்னு சொல்கிறாங்க, பால் வலுவமைதின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இதை தான் குரூப் 2ல் அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து மரபு வலுவமைதி. இதை கேட்பாங்க. இதுவே குரூப் 2ல் தான் கேட்கணும். பேப்பர் 2க்கு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் நமக்கு பேப்பர் 1க்கு கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்கள். 35 சரியான விடையை தேர்வு செய்க. விசேஷம் அப்படிங்கிறது எந்த புக்லேயும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பொது தமிழாக இருக்கும். சிறப்பு. விசேஷம் அப்படிங்கிறது சிறப்பு. அடுத்து பாருங்கள். 36 விலங்குகளோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க. மரபு சொற்களில் வரும். 5th ஸ்டாண்டர்டு பேஜ் நம்பர் 12ல் வரும். டேர்ம் 1ன்னு நினைக்கிறேன். டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 12ல் பார்த்தீங்கன்னா படிக்கலாம். நிறையா தடவை நான் இதை சொல்லியிருக்கேன். விலங்குகளோட இளமை பெயர் என்னென்ன கேட்டிருக்காங்க. யானைக்கன்று, சிங்கக்குருளை, புலி, பரல், குரங்கு, குட்டி. இதனால தான் கேட்டிருக்காங்க. பேலன்ஸும் அடுத்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. படிச்சுக்கோங்க. அப்படி பார்த்தா ஆன்சர் ஏ. 36க்கு ஆன்சர் ஏ வரும். அடுத்த கேள்வி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படிங்கிறது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2லேருந்து கேட்டிருக்காங்க. புனையா ஓவியங்கள் அப்படின்னு ஒரு லெசன் வரும். அதில் தெரிந்து தெளிவும்ல இருக்குது. புனையா ஓவியங்கள் பற்றிய இலக்கியம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்ங்கிறது நெடுநல் வாடை வரிகள். அடுத்து 38வது கேள்வி. ராஜா நேற்று வந்தான். என்னென்ன வினைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினை, செயல்பாட்டு வினை அதெல்லாம் இருக்கு இல்லையா. ராஜா நேற்று வந்தான், ராஜா நேற்று வருவித்தான், கவிதா உரை படித்தால், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது தொடர் இலக்கணம்னு சொல்லி 9th வச்சுருந்தாங்க. இப்போது அதை தூக்கிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் 9th புக்கில் இருக்குது. தொடர் இலக்கணத்தில் இருக்குது. ராஜா நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செயல்பாட்டு வினை தொடர். பேசிக் சென்டென்ஸு இது தெரிஞ்சிருக்கணும். ஆன்சர்
ஏ. 38க்கு ஆன்சர் இது ஏ. இது வந்து 9th ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது வந்து பொதுவாக கேட்டிருக்காங்க. இதுவும் 4th இருக்குது. இந்த எழுவாய் அப்படிங்கிறதும் வேற்றுமை விரி வேற்றுமை உவமை தொகை, வேற்றுமை தொகை விரி அதெல்லாம் வந்து 8th இருக்குது. எழுவாய் பெயர் வினையுடன் தொடர்வது என்ன அப்படிங்கிறது வந்து 6thலேயே இருக்குது. ஓகேவா? 6th 8th ரெண்டுத்தையும் சேர்த்தே கேட்டிருக்காங்க. பாருங்கள், எழுவாயுடன் பெயர் வினை தொடர்வது என்ன? எழுவாய் தொடர். வேற்றுமை உருபு வந்து வெளிப்படையாக அமைந்து தொடர்வது வேற்றுமை தொகை நிலை. உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல். அதை உரிங்கிறத வச்சு போட்டாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பெயர். அதே பெயர் அதுனி வருது பாருங்கள், பெயரச்ச தொடர். இதை வச்சு போட்டிருந்தாலே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஏ. அடுத்து இதுவும் பாருங்கள், 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 4 வகை சொற்கள் இருந்தாலும் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இணைப்புச்சொல் இது 3மே வந்து 5thக்குள்ளே வரும். இந்த கொஷின் இல்லாமல் தான் 10 கொஷின்ஸ் இருக்குது. உரிச்சொல் மட்டும் வராது. 7th வரும் உரிச்சொல் அப்படிங்கிறதெல்லாம். பாருங்கள், பெயர்ச்சொல் அப்படிங்கிறது மரம், உரிச்சொல்னா மாநகர், இணைப்புச்சொல் அப்படிங்கிறது வினைச்சொல் அப்படிங்கிறது ஓடுதல். ஆன்சர் சி. ஆன்சர் சி வரும். அதுக்கு அடுத்து பாருங்கள், 41வது கேள்வி. பிறக்கும் இடம், ஒழிக்கும் முயற்சி, கால அளவு, வடிவம் முதலியவற்றால் எழுத்துக்கள் ஒத்துப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. எல்லா இணை எழுத்துக்களும் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறு. இது 6th ஸ்டாண்டர்ட் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இது 2 மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் தவறு. பாருங்களா எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி ஒரே மாதிரியும் இருக்காது, வேறு வேறு வடிவத்தில் தான் இருக்கும் இணை எழுத்துக்கள். எல்லாம் சேர்ந்து வரும் அப்படிங்கிறது தவறு. அதனால் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. 41க்கு ஆன்சர் டி. அடுத்த 42வது கேள்வி. இதுவும் வந்து 5thக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. 5thலேருந்து தான் கேட்டிருக்காங்க. சொற்களை அடுக்கி வருவது, பிரிந்து பொருள் தருவது. சொற்களை அடுக்கி வரும், பிரிந்து பொருள் தரும், அதான் அடுக்குத்தொடர். கரெக்டு. அடுக்குத்தொடர் ஓரெழுத்து ஒரு மொழியாய் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. இப்போ அடுக்குத்தொடரில் பாம்பு 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 அப்படின்னு நம்ம கற்றுனோன்னா அதுவும் அடுக்குத்தொடர் தான். அது பிரித்தால் பொருள் தருதா? அதே மாதிரி ஓரெழுத்தாக வந்திருக்கா? இல்லை இல்லையா? அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. இதில் பாருங்கள் 5th இருக்குது. ஒரு சொல் மீண்டும் வந்து பொருள் தரும். இது எல்லாமே வந்து அடுக்குத்தொடர் வார்த்தைகள் தான். இது 5th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது கூற்று சரி, காரணம் தவறு. முதல் கூற்று சரி, 2ஆம் கூற்று தவறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 43வது கேள்வி. இது 8th ஸ்டாண்டர்ட் கலித்தொகையிலேருந்து கேட்டிருக்காங்க. அலர்ந்தவர், செராமை, நோன்றல், போற்றார் அப்படிங்கிறது கலித்தொகை பாடல். இதில் அலர்ந்தவர் அப்படிங்கிறது வறியவர், செராமை அப்படின்னா வெறுக்காமை, செராமைன்னா வெறுக்காமை, நோன்றல் அப்படின்னா பொறுத்தல்னு வரும், போற்றார் அப்படின்னா பகைவர்னு வரும். அப்படியே இருக்கிற சொற்பொருளை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பக்கத்தில் இருக்கிற மொத்த சொற்பொருளையும் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் கலித்தொகை பாடலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வினை மரபு சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5th பார்த்தோம் இல்லையா, இளமை பெயர்கள். அதே இதில் பக்கத்தில் இருக்கிற வினை மரபு சொற்களை தான் கேட்டிருக்காங்க. அம்பு எய்தார், சுவர் எழுப்பினார், கூடை முடைந்தார், மாத்திரை அப்படின்னு வரும்போது விழுங்கினான் அப்படின்னு வரும். இது ஈஸியானது தான். அடுத்து பாருங்கள், இது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சீர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு. நான் திருக்குறள் படிங்க நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த கேள்விக்கு நீங்கள் திருக்குறள் படிக்காட்டி கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. பாருங்கள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒவ்வொரு வார்த்தையுமே மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும். இது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், 46. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றந்தன் தாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்னு பாடியிருப்பார் கா சச்சிதானந்தம். இது 10th புக்கில் பின்னாடி அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு வரியிலேருந்து கேட்டிருக்காங்க கா சச்சிதானந்தம். அடுத்த கேள்வி. இது 5th ஸ்டாண்டர்டு 47th கொஷின் பார்க்குறோம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். 5th இருக்குது. வீரக்கலைகள் அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்குது. டேர்ம் 3ன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கடையேழு வள்ளல்களில் வல்வில் ஓரி வந்து சிலம்பாட்டத்தில் சிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அவங்க வந்து வில்லாற்றலில் சிறந்தவர் அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் வந்து சிலம்புங்கிறது ஒலித்தலுங்கிறது மட்டும் இருக்குது. வல்வில் ஓரியோட வரிகள் கொடுத்துருந்தாங்க, அது இப்போது இந்த எடிஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. கூற்று சரி, கூற்று 2 தவறுங்கிறது தான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள், 8ஆவதுல
கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க, பாடல்லேருந்து 48. இது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்கன்னு பாருங்கள். சேரகாரமாய் வைத்த மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சு. இதில் சேகாரமாய் அப்படின்னா கூட்டம்னு வரணும் ஆன்சரு. சேகாரமாய் அப்படிங்கிறது கூட்டமாகங்கிறது தான் ஆன்சரு, முறையாகங்கிறது கிடையாது. சம்பிரமுடன்கிறது தான் முறையாக. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க இந்த வார்த்தையில். சம்பிரம் அப்படின்னா தான் முறையாக, சேகரம் அப்படின்னா கூட்டம்னு வரும். அதனால் கூட்டம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 49வது கேள்வி. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. ஒருத்தன் சொத்துன்னு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னா அது கல்வி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இந்த வரி. மிக மிக முக்கியமான வரி. நாலடியார் பாடல், சமண முனிவரோட பாடல் 7th இருக்குது. வைப்புலி கோட்படா வாய்தீர் கேடில்லை அப்படிங்கிறது. அடுத்து 50வது கேள்வி, சொற்பொருள் தான் கேட்டிருக்காங்க. நிருமித்த, இந்த வார்த்தையை நான் ஏகப்பட்ட தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிரூபித்தன்னு நிறைய பேர் போட்டிங்க. ஆன்சர் சி. 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு சொற்பொருளை கேட்டிருக்காங்க. இதையும் படிக்கலை அப்படின்னா ரொம்ப கடினம் தான். அடுத்து பாருங்கள் 51. இது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தவறு. 2ஆம் நூற்றாண்டு. 4th ஸ்டாண்டர்டில் முன்னாடி லைனாக தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கல்லணை காவிரி, அடுத்து கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறுங்கிற 4 ஆறு பிரியுது. காவிரி ஆறு பிரியும் இடத்துல தான் கல்லணை கட்டப்பட்டிருக்கு. திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் பயன்பெறுதுங்கிற சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவை 2ஆம் நூற்றாண்டு. அப்போது 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. பி தான் சரி. 52 பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளில் எத்தனை சொற்கள் குறில் எழுத்துக்களாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 8ஆம் வகுப்பில் சொற்பூங்கால வரும். நோ, து, இந்த 2 எழுத்துக்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழிகளாக வந்திருக்கு. பாருங்கள், 40 நெடில் எழுத்துக்களும் நோ, து என்கிற 2 குறில் எழுத்துக்களும் வந்திருக்கு. இது 8th ஸ்டாண்டர்ட் சொற்பூங்காங்கிற லெசன். அடுத்து பாருங்கள், கூற்று 2, கூற்று 1, கூற்று 2. எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் ஆகிய 3ம் ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். எழுவாயோ செயல்படு பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். இந்த 2 கூற்றுமே அப்படியே 5th ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரெயிட்டாக லைனாக இருக்குது. 5th 3rd டேர்மில் இருக்குது. பாருங்கள், சொற்றொடர் அமைப்பு முறை. ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது சொற்றொடர் அமைப்பு முறை. பாருங்கள், எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள் 2மே சரியான கூற்றை தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. அடுத்து 9ஆம் வகுப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது போன தடவையும் இதே கிணறு பற்றி கேட்டாங்க. அதே மாதிரி அதே பேஜில் வேறு வார்த்தையை எடுத்து கேட்டிருக்காங்க. ஆழி கிணறுனா என்ன, உரை கிணறுனா என்ன, கட்டு கிணறுனா என்ன, பூட்டை கிணறுனா என்ன. ஆழி அப்படின்னா கடல் அருகே தோண்டிய கிணறு. உரைன்னா மணற்பாங்கான இடத்துல தோண்டிய கிணறு. கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டிய கிணறு தான் கட்டு கிணறு. பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் கிணறு தான் பூட்டை கிணறு. அப்போது ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 2, 3, 4, 1 ஏ தான் ஆன்சராக வரும். அடுத்து 55வது கேள்வி. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. இதுவும் தெரிந்து தெளிவும் 7th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1ல் இருக்குது. தெரிந்து தெளிவும் இப்போ இருக்கிற எடிஷனில் இல்லை, பழைய எடிஷனில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. 2ஆம் நிலையில் தான் பிற மொழிகள் அறிமுகம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆவதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. 9th கேட்டிருக்காங்க. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் அப்ரஹாம் லிங்கன். இதுவும் இன்ட்ரொடக்ஷனில், வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை இன்ட்ரொடக்ஷனில் வர்ற லைன்கள் தான் இது. மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமல்ல சிந்தனையும் தான் சொல்லி கூற்று காரணம் 2மே சரியானவையாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரத்தோட கோவில் விமானம் 34 அடி. ஆனால் செங்கற்கல்ங்கிறது தவறு. அது பாருங்கள், துண்டு கற்கள் கருங்கல்லை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சி தான் ஆன்சரு. அடுத்து 58வது கேள்வி. இதுவும் 5th தான் கொடுத்துருக்காங்க. தவளை தவளை, வலை வலை, ஒளி ஒளி, இதோட லெட்ரு வேறுபாடு சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் சி. அக்கறையுடன் படித்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது எல்லா டீச்சர்ஸ்க்குமே பொருந்தும். இந்த லெட்ரு வேறுபாடு தெரியல அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது தான்.
அதனால் இதிலலாம் வாங்கியிருப்பீங்க மார்க்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து 59வது கேள்வி. 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை பரிணாமம் வந்து கம்பராமாயணம். இயற்கை அன்பு தான் வந்து சிவனை குறிக்கும். அதனால் இயற்கை அன்பு பெரிய புராணம். இது 8th ஸ்டாண்டர்ட் திருவிகாவோட லெசனில் இருக்குது. ஆன்சர் சி. அடுத்து 60வது கேள்வி. இதுதான் ரொம்ப ஈஸியாக போனால் போதுன்னு கொடுத்துட்டாங்க. வெல்லம் இனிக்கும், வாழைப்பூ துவர்க்கும், மிளகாய் கார்ப்பு, புளியங்காய் புளிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட 30 கேள்விகள் முடியுது. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு டிஆர்பியோட மனநிலையை ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியுது இல்லையா? கரெக்டாக இருக்கிற வேர்டில் ஒரே ஒரு வார்த்தையை மாற்றிட்டு இது சரியா பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.